ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு maduraihemasamayal. இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கடலப்பருப்பு, பட்டை வத்தல் எப்பயும் போல் எடுத்து வச்சாச்சு. நான் இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் நிறைய எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சு அந்த வத்தலோடு சேர்ந்து உள்ளே வந்து நல்லா நேரம் எடுக்கும். நான் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நல்ல அரோமா கொடுக்கும். நம்ம வந்து எல்லாமே தாளிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்குறனால நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். லெமனோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து ரைஸில் வந்து இறங்கி நம்ம லெமன் சாதம் சாப்பிடும் போதே நம்ம லெமன் ரைஸ் சாப்பிட்ற ஃபீலிங் வந்து கிடைக்கும். லெமன் சாப்பிட்ற ஃபீலிங் கிடைக்கும். கண்டிப்பாக இதே முறையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கடுகு, உளுந்தம்பருப்பு, அந்த வத்தல் எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைம் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாதத்தில் சரியாக உப்பு சேர்க்கலைன்னா லைட்டாக நீங்கள் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதத்தில் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா இதை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னே நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் சாதத்தை கிளறிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. லெமன் ஜூஸ் நான் வந்து 2 லெமன் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு சாதத்தோட கிளறுனா சுவையான அரோமாவான நல்ல மணமான லெமன் சாதம் ரெடி. இப்போது நான் ரெடியான இந்த மிக்சரில், இந்த பேஸ்ட்டில் நான் சாதம் சேர்க்க போகிறேன். நான் வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இது, அதனால் நான் டிஃபன் பாக்ஸுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான அளவு சாதம் நான் 2 லெமனுக்கு அரைக்காப்படி ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன். சாதத்தை நல்லா கிளறியாச்சு. சுவையான மணமான லெமன் சாதம் ரெடி. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். லெமன் சாதம் ரெடி. டேஸ்ட் இட், லவ் இட்.